50 ஆண்டுகள் நீண்ட நெடும் பயணம் கொண்டிருக்கின்ற திராவிட ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் ஜாம்பவான்களை எதிர்கொண்டு அவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒற்றை சொல்லை எடுத்து முதலமைச்சராக மாறியிருக்காரு. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அவர் அந்த கொல்லும் சொல்லை பயன்படுத்தல, அதை மைல்டா பயன்படுத்துறாரு. அதான் 76 பேர் கைதுதான் பண்ணிருக்காரு. கொல்லும்னா என்ன அர்த்தம்? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விட மாட்டேன் அப்படின்னு புரட்சித் தலைவருடைய கொள்கைகளை உள்வாங்கி நான் வந்திருக்கிறேன். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த 67 பேர் கைது. போன கவர்மெண்ட் கவிழ்ந்து போவதற்கு இந்த 3 தான் காரணம். ஒன்று பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம், சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்க மெயின்டைன் பண்ணல, திருட்டு குற்றத்தை ஒழிக்கல, 10 ரூபா திருட்டிட்டான், பிக் பாக்கெட்டுக்காரன் 6 மாசம் உள்ள போயிடுவான், கொலை செஞ்சவன், கொள்ளையடிச்சவன், சாதி ஆணவ படுகொலை செஞ்சவன் பெயில்ல ஊருக்குள்ள இருப்பான். அவர்கள் மீது 90 நாட்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்கள் சாட்சிகளை ஆஜர்படுத்தி வழக்கை நடத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தரவில்லை. இதுதான் திமுக அரசாங்கம் தோத்து போவதற்கு அடிப்படை காரணம். ஏ ரவுடி, ஏ பிளஸ் ரவுடி அப்படின்னு நாங்க பிரிச்சிருக்கோம். பி அப்படின்னா வான் பண்ணுவோம், பி பிளஸ்னா பாத்ரூம்ல வலிக்கெல்லாம் விழுந்துருவாரு, ஏ அப்படின்னா ஒழுங்கா கோர்ட் அட்டன் பண்ணி தண்டனைக்கு போயிடுங்க, ஏ பிளஸ் ஆயிட்டீங்கன்னா நீ எப்போ வேணா நீ போயிடுவ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா சார் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குது, விஜய் அவர்கள் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். சரி, இப்போ விஜய் அவர்கள் சிஎம்மா பதவியேற்றதுக்கு அப்புறமா தமிழகத்துல இருந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ அதுலேயுமே நேற்றைய தினம் மட்டுமே 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் நடந்த துயர சம்பவத்தில் 19 காவல்துறை அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு அதிரடியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மட்டும் 76 ரவுடிகளை கைது செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நடந்தது என்ன, இதை பற்றிய முழு விவரங்கள் சார். எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சேனலில் பல முறை பார்த்துருக்கேன், ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. நன்றி சார். முதல் முறையாக RR ரிவ்யூஸ் எங்களிடம் இந்த கருத்துக்களை கேட்பதற்காக உங்களுக்கு வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். இப்போ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு தொடங்குவோம். ஏனென்றால் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள், நம்மளாம் கண்டறிந்து, நான் அவரை ஜோசப் விஜய்னு கூட அழைப்பதில்லை, நாம் அறிஞ்ச வகையில் அவர் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இந்த அரசியல் பயணத்தில் அவர் எதிர்த்தது பார்த்திங்கன்னா, ஒன்று இமயமலை சாரலில் இருக்கிற 2 மிகப்பெரிய சிகரங்களை 2 பக்கம் எதிர்கொண்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மலைகளெல்லாம் தாண்டி 2 சிகரங்களை எதிர்கொண்டு 50 ஆண்டுகள் நீண்ட நெடும் பயணம் கொண்டிருக்கின்ற திராவிட ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் ஜாம்பவான்களை எதிர்கொண்டு அவர் அரசியல் சித்தாந்தங்களை வென்று பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒற்றை சொல்லை எடுத்து முதலமைச்சராக மாறியிருக்காரு. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவர் அந்த கொல்லும் சொல்லை பயன்படுத்தலை, அதை மைல்டாக பயன்படுத்துகிறார். அதான் 76 பேர் கைது தான் பண்ணியிருக்காரு. கொல்லும்னா என்ன அர்த்தம்? என்கவுண்டர் போட்டால் அது கொல்லும்னு அர்த்தம். இப்போ கைது அப்படின்னு என்ன அர்த்தம்? மைல்டாக போகிறாருன்னு அர்த்தம். மைல்டாக போகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் தொடங்குறாரு. திரு விஜய் அவர்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அவருடைய முதல் உரையை திறக்கும்போது வந்த உடனே எப்படி எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி. அவர் 52 வயசில், காமராஜுக்கு பிறகு 1952 தான் காமராஜ் 52 வயசில் முதலமைச்சர் ஆகிறார். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே சீனியர்ஸ், 62 67 அந்த மாதிரி தான் வர்றாங்க. இவர் இளம் வயதில், தென்னிந்தியாவிலே இளம் வயதில் 52 வயதில் முதலமைச்சராக வந்திருக்கிறோமே அப்படின்னு அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரெஸ் போட்டுட்டு வேறு சினிமா நிகழ்ச்சிகளாக வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தோற்றம் அளிப்பார். அவர் என்ன சொல்கிறாரு, தான் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அவர் என்ன செஞ்சார், ஒரு கோட்டை எடுத்து மாட்டிட்டார். ஒரு கோட்டை போட்டு வந்து முதல் வார்த்தை நல்லதே நடக்கும் அப்படிங்கிறார். நல்லதே நடக்கும் அப்படின்னா இவ்வளோ நாள் நடக்காமல் இருந்த விஷயத்தெல்லாம் நல்லதாக மாற்றுவோம் அப்படின்னு பாசிட்டிவாக தொடங்குறாரு. தொடங்கினோடனே அவர் என்ன சொல்கிறார், தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்யவும் விடவும் மாட்டேன் அப்படிங்கிறார். அவருடைய சூழ்நிலையை நான் தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்பவர்களை அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் முதல் பேச்சில் அவர் சொல்லியிருந்தார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த 67 பேர் கைது. தவறு செய்பவர்களை ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா புரட்சித் தலைவருடைய கொள்கைகளை உள்வாங்கி நான் வந்திருக்கிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய மகனாய் பிறந்து கடின உழைப்பு, திரைப்படத்தில் எவ்வளோ கடின உழைப்பு, அதையெல்லாம் தாண்டி அரசியலை உள்வாங்கி பதவியேற்பவே வந்து அவர் ஏன் நேரு ஸ்டேடியத்தில் வச்சார் அப்படின்னு நம்ம வந்து கவனிக்க வேண்டியதுமா. பதவியேற்பு வந்து அவர் இந்த இது வந்து தன்னுடைய திறமையால் அல்லது வந்து தான் பேசிய அரசியலாலோ இல்லாமல் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த நாட்டு மக்களும் சகோதர சகோதரிகளும் குழந்தைகளும் என்னை நேசிச்சிருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளையாக வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களில் ஒருத்தனாக தான் வந்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் அவங்க மத்தியில் இது நடக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து நேரு ஸ்டேடியத்தில் வச்சு ஆயிரக்கணக்கான மக்கள். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் மாளிகை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடம்பர பங்களாவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்திய நாட்டுடைய இறையாண்மையில் வந்து கவர்னர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்டேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து எப்போவுமே வந்து அந்த நிலையான தன்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக அது வந்து அரண்மனை சாயலில். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அடிக்கடி சொல்லியிருப்பார், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டியிருக்கிறோம், மக்களாட்சியை வந்து அமுல்படுத்துகிறோம் அப்படின்னாரு. மன்னராட்சியை முடிவு கட்டி மக்களாட்சியை அமுல்படுத்துகின்ற நாள் தான் வந்து விஜய் அவர்கள் பதவியேற்ற நாள் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு, மக்கள் முன்னிலையில் பதவியேற்றாரு. அது மிகப்பெரிய மாற்றமா. இப்போ நான்லாம் வந்து அந்த பதவியேற்பு விழாவில் விஜய்க்கு பதவியேற்பு விழாவில் தமிழக முதல்வருக்கு நேர் எதிர்த்த மாதிரி நான் அமர்ந்திருந்தேன். அவர் வந்து அவருடைய உரையாற்றும் பொழுது மக்கள் அத்தனை பேர் கதறி அழுதாங்கம்மா. அதுக்கு பேர் வந்து துக்கம் தாங்காமல் இல்லை, ஆனந்த கண்ணீர். என்னங்க, என்னுடைய கண்களிலும் கண்ணீர் வந்தது. இங்கே எத்தனையோ பேர் கதறி துடிச்சு அழுதாங்க. என்னங்க, தமிழக வரலாற்றையே வந்து புரட்டி போட்ட ஒரு பதவியேற்பு நாள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் அவர் வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொன்னார். அடுத்து அந்த மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்ததுக்கு கிட்டத்தட்ட அது நிற்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 நிமிடம் ஆயிடுச்சு. இத்தனை மக்கள், நீங்கள் தான் என்னை உருவாக்கியிருக்கீங்க. அப்புறம் நான் ஒன்று மட்டும் மறக்க மாட்டேன், நான் உங்களை மறக்கலை அப்படின்னு சொல்லி குட்டீஸ் அப்படின்னு சொல்கிறான். இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் குட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இது வரைக்குமே வந்து நேருவுக்கு அப்புறம், ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் என்னங்க, நம்ம அப்துல் கலாமுக்கு பிறகு, ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு, அப்துல் கலாம் அவருக்கு பிறகு குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறவர் வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். நம்ம வந்து எப்பவுமே ஒரு தளபதி விஜய்னே பேசி பழகினால மீண்டும் தமிழக முதல்வர் விஜய்னு நம்மளால சொல்ல எனக்குமே இன்னும் பழக்கம் வரல. ஏன்னா தளபதி விஜய்னு தான் வருது. இருந்தாலும் அவர் சொல்றாரு, பெண்கள் சிங்கப்படை, பெண்களுக்கு வந்து ஏதாவது கொடுமை ஏற்படுமானால் அதை அடக்கிறதுக்கு சிங்கப்படை வந்து உருவாக்குவேன். போதை ஒழிப்புக்கு முதல் கையெழுத்து. இப்போ அவர் என்ன செஞ்சிருக்காருமா, 3 இப்போ அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் போலீஸை கூப்பிட்டு மற்றும் சென்னை கமிஷனர் போன்றவங்களை அழைச்சி அவர் சொல்கிறாரு, 1 வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. என்னங்க, மக்கள் வந்து நல்ல நிம்மதியாக இருக்கணும், மக்கள் நிம்மதியாக வாழணும். யாராவது சட்டம் ஒழுங்கை வந்து சீர்குலைக்கும் வகையில் நடந்தால் அவங்க மேலே ரவுடிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்க. 2வது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருளை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் வந்து ஒடுக்குவதற்கு போதிய நடவடிக்கை எடுங்க. 3 திட்டங்கள் தான். அக்கா பிரேமலதா வந்து மு.க. ஸ்டாலினை உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த மேடையில் போய் கூட்டணி அமைச்சு 10 சீட்டையும் வாங்கி ஒரு ராஜ்யசபாவும் வாங்கிட்டு பக்கத்தில் என்ன
அண்ணன் மேலே உலகமெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு, பெண்களை பாலியல் பண்ணுறாங்க, இதை தவிர வேற எதுவும் அண்ணன்கிட்ட குறையில்லை அப்படி சொன்னாங்க. உலகத்தில் வந்து ஒரே மேடையில் கூட்டணி ஒரு கூட்டணிக்கு கையை போட்டு ஒரு ராஜ்யசபை எம்எல்ஏ பதவி ஒரு ராஜ்யசபை எம்பி பதவி வாங்கிட்டு 10 சீட்டையும் வாங்கி அந்த பேடையில் போய் அவங்களால அவங்க வேணும்னு சொல்லலை, பிரேமலதா விஜயகாந்த் வேணும்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக என்ன வந்துச்சுன்னா, அண்ணன் மேலே ஒரே ஒரு 2 குறை தான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து போதை கலாச்சாரம், நாடு முழுவதும் போதை கலாச்சாரம் இருக்குது, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ரேம்பண்டாக இருக்குதுன்னு மக்கள் சொல்லிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த 2 தானே வந்து அவர் ஆட்சி பறிப்போவதற்கே அடிப்படை காரணம் அப்படிங்கிறது வந்து அவர் உணரல. பழைய முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாருமா, ராமநாதபுரத்தில் மதுரையில் போய் ஒரு கூட்டம் போட்டு, தயவு செஞ்சு என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, என் தம்பிகளை பற்றி அல்லது வேற யாரை பற்றியெல்லாம் வந்து மக்கள் வந்து தவறான கண்ணோட்டம் இருந்ததோ அதெல்லாம் எனக்கு ஓப்பனாக சொல்லுங்கள். போன கவர்மெண்ட் கவிழ்ந்து போவதற்கு இந்த 3 தான் காரணம். ஒன்று பெண்களுக்கு எதிரான குற்றம், சட்டம் ஒழுங்கு வந்து கடைப்பிடிக்க மெயின்டைன் பண்ணல, திருட்டு குற்றத்தை ஒழிக்கல, பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுக்கலை. பெண்களுக்கு பாருங்க, கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி, மதுரை, திருச்சி, கன்னியாகுமரின்னு எத்தனை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாதிய வன்கொடுமை கொலை என்னங்க மிக கொடுமையானது. 75 ஆண்டுகளுக்கு பிறகும் சாதிய வன்கொடுமை கொலைகளை வந்து நடக்கிற பொழுதெல்லாம் அந்த எதிரிகளை கைது செய்து சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. இது வரைக்குமே வந்து தமிழக வரலாற்றில் நான் இந்த ஊடகத்து வழியாக பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னா, 10 பைசா திருடிட்டான், அதாவது 10 ரூபா திருடிட்டான், பிக் பாக்கெட்டுக்காரன் 6 மாதம் உள்ளே போயிடுவான். கொலை செஞ்சவன், கொள்ளையடித்தவன், சாதி ஆணவ படுகொலை செஞ்சவன் பெயிலில் ஊருக்குள்ளே இருப்பான். அவர்கள் மீது 90 நாட்களில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்கள் வந்து சாட்சிகளை ஆஜர்படுத்தி வழக்கை நடத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தரவில்லை. இதுதான் வந்து திமுக அரசாங்கம் தோத்து போவதற்கு அடிப்படை காரணம். ஏன்னா எல்லா கொலைகாரர்களும் வெளியில் வந்து டிவியில் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, நான் 12 கொலை தான் பண்ணியிருக்கேன், நமக்கு ஏற்ற மாதிரி சாட்சி சொல்ல எவனுக்கு வர்றதுக்கு தில்லு கிடையாதுங்க, நம்மக்கிட்ட பயங்கரமான ஆயுதம் இருக்குதுங்க, அப்படிலாம் வந்து ஊடகத்தில் பேச விடுவீங்களா? அப்படி ஒருத்தன் பேசலாமா? அப்படியெல்லாம் பேசினா அப்புறம் பொதுமக்கள் மத்தியில் பீதி ஏற்படதான் செய்யும். அப்போ இந்த அரசாங்கம் இதை கண்டிக்கல, இந்த அரசாங்கம் இருக்கிறதுனால தான் வந்து இவங்களெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி தானே வந்து ஆட்சி மாற்றத்தை மக்கள் உருவாக்கிட்டாங்க. கண்டிப்பாக அப்படிங்கிறத வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உணர்த்த வேண்டியும், அதை வந்து ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் உணர்ந்து கொண்டார் என்பதையும், என்னங்க நீங்கள் நல்ல ஒரே ஒரு கேள்வியில் இவ்வளவு பதில்களை என்கிட்ட வர வச்சதுக்கு ரவீனாவுக்கு எனது பாராட்டுகள். என்னங்க பாராட்டுகள். இன்றைய தினம் வந்து அவர் கேட்டுக்கிட்டது இந்த 3 தான். இந்த 3க்காகத்தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரவுடிகளையும் வந்து திருந்திட சொல்லுங்க. ஒரு தவறு செய்தால் என்னங்க அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட சொல்லுங்க. என்னங்க இன்னொரு பாடலில் புரட்சித் தலைவர் பாடல் பார்த்தீங்கன்னா, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். என்னங்க வருந்தி ஆகணும். இதுதான் வந்து இந்த விஜய் அவர்கள் உள்வாங்கிய கொள்கை. அதனால தான் வந்து என்ன செய்கிறாரு, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணுங்கிறதுக்காக அவர் வந்து டிஜிபியை கூப்பிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இந்த ரவுடிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு தடவை எச்சரிக்கை விடுத்துருங்க. இப்போ வந்து திரு அருண் அவர்கள் வந்து சென்னை கமிஷனராக வந்து பொறுப்பேற்ற பொழுது அப்போ வந்து அவர்கள் ஊடகவியலாளர்கள் வந்து போய் அவரை வந்து, சார் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ சீர்கெட்டு போய் கிடக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி சீர் செய்ய போகிறீங்க அப்படின்னு வந்து உங்களை மாதிரி கொஞ்சம் அறிவாளி ஊடகவியலாளர்கள் கேள்விகளை கேட்டு அவர் வாயிலிருந்து பதில் சொல்ல வச்சுட்டாங்க. அருண் அவர்கள் என்ன சொன்னார், ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசப்படும். ரவுடிகள்கிட்ட சொல்லி பார்ப்போம், அவங்க கேட்கலைன்னா அவங்க திருந்துறதுக்கு அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அதுக்கு வந்து சில பேர் எந்த மொழியில் இவர் பேச போகிறாரு அப்படின்ட்டு அதை போய் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் போய் கம்ப்ளைண்டாக கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்கன்னு பாருங்கள். அந்த ஆட்சியில் அவ்வளோ மனித உரிமை, ரவுடிகளை கண்ட்ரோலில் வைப்பேன்னு ஒரு கமிஷனரே சொன்ன போது கமிஷனர் மேலே ஹியூமன் ரைட்ஸ் போட்டுடுறாங்க.
ஸோ இப்போ விஜய் அவர்கள் கூப்பிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஆனால் எல்லாரும் வந்து ஒழுங்காக திருந்திட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால திருச்சியில் எஸ்பி என்ன செய்கிறாரு 79 பேரை கூப்பிட்டு எத்தனை பேர்னா வந்து நொட்டோரியஸ் ரவுடி அதில் பார்த்தீங்கன்னா சாதாரண வழக்குகளில் தெருவில் ரவுடித்தனம் பண்ணுற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் சீட்னு ஒன்று ஆரம்பிப்போம். சஸ்பெக்ட் அப்புறம் வந்து 2-3 அடிதடி வழக்குகள்னா ரவுடி. அப்புறம் அந்த ரவுடிலேயே நாங்கள் வந்து ரகசியமாக என்ன செய்வோம், B+ ரவுடி, பி ரவுடி, B+ ரவுடி, ஏ ரவுடி, A+ ரவுடி அப்படின்னு நாங்கள் வந்து பிரிச்சுருக்கோம். அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, அது காவல்துறைகள் மட்டும்தான் தெரியும். அப்போ நாங்கள் எது வரைக்குமே வந்து அவங்கள விட்டு வைப்போம் அப்படின்னா, பி அப்படின்னா விட்டு, பி அப்படின்னா வான் பண்ணுவோம், B+னா வந்து பாத்ரூமில் வழுக்கிலாம் விழுந்துருவார் அவர். என்னங்க, ஏ அப்படின்னா வந்து ஒழுங்காக கோர்ட் அட்டன் பண்ணி தண்டனைக்கு போயிடுங்க, A+ ஆகிட்டீங்கன்னா நீ எப்போ வேணா நீ போயிடுவ அப்படின்னு அர்த்தம். புரியுதாம்மா? ஏதாவது புரிஞ்சுதாங்க? இல்லைங்க, அதனால இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, சஸ்பெக்டு, ரவுடி, C+, என்னங்க C+, B+, A+. இது பாருங்க, இது இந்த உங்களுக்கு மட்டும்தான், இந்த ஊடகத்தில் தான் இந்த ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லியிருக்கேன். அதனால வந்து பாராட்டுகள். இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்க, அவர் திருச்சி எஸ்பி அதை வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாக கூட செஞ்சுருக்கலாம், ஒரு ரூமில் கூட கொடுத்து அவர் வான் பண்ணியிருக்கலாம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு கிரவுண்ட்லேயே நிற்க வச்சு, டே ஒரு தப்பு பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா உன்னோட பேர் பேப்பரில் வரும், என்னங்க உங்கள் பேர் பேப்பரில் வரும். சமுதாயத்தில் உன்னை கெட்டவன்னு சொல்லுவாங்க, சமுதாயம் உன்னை அடிதடி வாங்க ரவுடி பையன்னு சொல்லுவாங்க, சமுதாயத்தில் உன்னை கொலகாரன்னு சொல்லுவாங்க, சமுதாயத்தில் உங்கள் குடும்பத்தின் பேரே கெட்டு போகும். அப்படி ஒரு அழுக்கு மூட்டையை பேரை சுமந்து ஒரு வாழ்க்கையை நடத்துறது தவறுங்கிறத உணருங்கடா. தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறை சாலைகள் தேவையில்லை, உங்களெல்லாம் சிறையில் கொண்டு போய் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனம் திருந்துங்கள் அப்படின்னு வந்து இயேசுநாதருக்கு அப்புறம் ராபர்ட் கால்டுவெலுக்கு அப்புறம் என்னங்க எங்கள் அன்பு தளபதி விஜய்க்கு அப்புறம் எஸ்பி திருச்சி அவர்கள் வந்து விட்டு அது மாதிரி வந்து வான் பண்ணியிருக்காருமா. இவர் வான் பண்ணது தெரிஞ்சு போச்சு, முதல்வர் வந்து 3 கட்டளை கொடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, திருச்சி எஸ்பி பேசுகிறது தெரிஞ்சு போச்சு. என்னங்க மீதி விஷயமெல்லாம் வந்து இந்த 66 பேர் கைது, 72 இப்போ நீங்கள் சொல்லித்தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆக இவங்க எல்லாருமே எதுக்கு கைது செய்கிறோம் அப்படின்னா, இவங்க மேலே வாரண்ட் இருந்துச்சுன்னா கைது பண்ணிடுவோம். இவங்களாம் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தவங்க, இவங்க மேலே கேஸ் இருக்கும், சம்மன் சம்மன் போனால் அவங்க வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அல்லது இந்த அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த அட்ரஸில் வாழ்ந்துடும், அந்த ஏரியாவில் தான் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பார், ஆனால் வந்து அட்ரஸை மாற்றி கொடுத்துருப்பார். ஸோ யாரெல்லாம் வாரண்டில் போய் அல்லது சம்மனில் போய் கோர்ட்டில் அவங்களுக்கு எதிரான வழக்குகளில் ஆஜராகாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாரண்ட் பெண்டிங் 76 பெண்டிங் இருக்கும். அந்த 76 வாரண்டி எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உடனடியாக கைது பண்ண முடியும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். ஆக சென்னையில் வந்து 76 ரவுடிகளை கைது, 79 ரவுடி, 76 சார், சென்னையில் 76 ரவுடிகளை கைது பண்ணுறது போல் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்துடைய எஸ்பிக்கும் எனது வேண்டுகோள் என்னவென்றால், நான் பெயிலபிள் வாரண்ட்டு யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்குதோ அத்தனை ஐதியும் நாளையிலிருந்து தொடர்ந்து கைது செய்யுங்கள். என்னங்க இப்போ இந்த எஸ்பியும் திருச்சி எஸ்பி சென்னை கமிஷனர் அபின் தினேஷ் மோடக் வந்து விழித்து கொண்டார். இப்போ வந்து கரூரில் வந்து கூண்டோட வந்து 6 டிஎஸ்பி, 10 இன்ஸ்பெக்டர், 16 போலீஸு டிரான்ஸ்ஃபர், அவங்களும் விழித்து கொள்ளவில்லை. என்னங்க குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார். அதாவது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற மாதிரி சட்டமும் ஒழுங்கும் வந்து எப்போவுமே அந்த லார்டு மெக்காலே எழுதின 511 செக்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. எனக்கு அது இல்லாமல் வந்து ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ் அப்படின்னு இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டில் காவல்துறை அப்படிங்கிற கட்டமைப்பை எதுக்கு உருவாச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரில. நான் ரவீனான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்களுக்கு கூட தெரில. நான் அது வந்து இது சொல்ல வேண்டியிருக்குதுமா. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அப்படின்னா 144 சொல்கிறாங்க, 4 பேர் கூட்டமாக நின்று பேசாத, 294B அப்படிங்கிறாங்க, பெண்களுக்கு எதிராக வந்து பாட்டு பாடாத, அவமானப்படுத்தாத, இதெல்லாம் வந்து சட்டத்துக்குள்ளே இருக்குது. சட்டத்தை படித்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் சட்டம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக இருங்க அப்படின்னு வந்து சமூகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி, இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது, இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து அவனை உஷார்படுத்தி
அந்த சட்டத்துடைய விதிபதிகளை மீறாமல் வந்து இருக்கணும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 395 மனித உரிமைகளை கொடுத்துருக்கிறாரு. என்னங்க 395 செக்ஷனில் மனிதன் இப்படி தான் வாழணும், மனிதனுக்கு என்னென்ன உரிமை இருக்குது, அவருடைய அடிப்படை உரிமைகள் இது இருக்குது, அவங்க உரிமையோடு அவங்க வாழணும், யாரெல்லாம் வயலேட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தண்டனைக்குரியவர்கள் அப்படிங்கிறத வந்து முறைசாரா கல்வி முறையில் எடுத்து சொல்லணும். அதுக்கு பேர் தான் சட்டம் ஒழுங்கு பராமரிப்புன்னு பேருமா. என்னங்க கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட என்னங்க உரிமைகளை மீறாத, சட்டப்படி கொடுத்துருக்கிற சட்டப்படி வந்து வரையறுக்கப்பட்ட சட்டத்தை நீ மீறாத, இது ரெண்டையும் மீறினா நீ வந்து ஜெயிலுக்கு போயிடுவ அப்படிங்கிற அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் சட்டம் ஒழுங்கு. அதை வந்து சொல்ல வேண்டிய முறைப்படி எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்வதற்கு பேர் தான் வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதுன்னு பேர். அதைத்தான் வந்து அருண் சொன்னார், ரவுடிகளுக்கு எந்த மொழியில் எப்படி புரியுமோ அப்படி சொல்லப்படும்னு. இப்போ திருச்சி எஸ்பி அவனுக்கு எப்படி புரியுதோ அப்படி சொல்லிட்டார் மைக்கை வச்சு. இப்போ வந்து இப்போ சென்னையில் என்ன செஞ்சிருக்காரு, அவனுக்கு மேலே வாரண்ட் இருக்குது, நீ உள்ளே போகணும், இது ஒரு லாங்குவேஜ். வாரண்ட் பெண்டிங் இருந்தால் நீ உள்ளே தான்டா போகணும், நீ வெளியிலலாம் வந்து பினாத்த முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு லாங்குவேஜ். இப்படி வந்துமா 26 லாங்குவேஜ் போலீஸில் இருக்குது.